பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இந்த வருஷம் தொடக்கத்திலிருந்தே வந்துட்டு பாஜகவுக்குள்ளேயா இருந்தாலும் சரி, இல்லை எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வர செப்டம்பர் இருக்கு இல்லையா, செப்டம்பர் 17ஓட வந்துட்டு மோடிக்கு 75 வயசு ஆக போகுது அப்படின்றது தான் அப்படின்னே சொல்லலாம். இதில் வந்துட்டு என்னப்பா இருக்குது, வருஷம் வருஷம் வந்துட்டு ஒரு வயசு கூடுறது அப்படின்றது வந்துட்டு இயற்கை தானே, இதையே வந்துட்டு பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு 75 வயசு கடந்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யாருக்குமே சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற கொள்கையை முன்மொழிஞ்சதே வந்துட்டு மோடி தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்கே அத்வானி இருக்கார் இல்லையா, அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு வந்துட்டு முற்றுப்புள்ளி வச்சதுக்கு மோடிக்கு இருந்த ஒரு ரொம்ப பெரிய அஸ்திரம் அப்படின்றது அந்த 75 வயசை வச்சு தான் பண்ணியிருந்தாப்புல. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக பல மூத்த தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, ஜஸ்வந்த் சிங்கா இருந்தாலும் சரி, முரளி மனோகர் ஜோஷியா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பல தலைவர்களை வந்துட்டு வயசு காட்டி சீட் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஓரம் கட்டியிருந்தாங்க. ஸோ வர செப்டம்பர் 17ஓட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோடிக்கும் 75 வயசு ஆக போகுது அப்படின்றதுனால இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மற்ற எல்லாத்துக்குமே மூத்த தலைவர்கள் எல்லாத்துக்குமே மோடி சொன்ன ரூல் அப்படின்றத மோடியை ஃபாலோ பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் எழுப்பப்பட்டிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோடி இருக்கார் இல்லையா, பிரதமராக பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா உடனடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமையகத்துக்கு போயிருந்தாரு அப்படின்னு தான் சொல்றோம். இதுக்கு முன்னாடி வந்துட்டு மோடி 2 டைம் பிரதமர் ஆயிருந்தாலும் கூட வந்துட்டு ஆர்எஸ்எஸ் தலைமையகம்லாம் போனது கிடையாது. பட் இந்த டைம் போனது வந்துட்டு இந்த ஓய்வு இருக்கு இல்லையா, ஓய்வை பற்றி ஆலோசிக்கிறதுக்காக தான் போனாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது அந்த டைம்லேயே ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்பயே அமித்ஷா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோடி அந்த விதி இருக்கு இல்லையா, அந்த விதிக்கு வந்துட்டு ஒரு விதிவிலக்காக இருப்பார். அதை தாண்டி வந்துட்டு பாஜகவை பொறுத்த வரைக்குமே ஓய்வூதிய விதி அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ 2029 வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மோடி இருக்கார் இல்லையா, அவர் தான் பிரதமராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றதையும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமை நாக்பூரில் நடந்த ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இருக்கு இல்லையா, அந்த சித்தாந்தத்தினுடைய தலைவராக இருந்த பிங்லே அந்த சித்தாந்தத்தை ஆதரித்த வளர்த்த தலைவர்களில் ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் சம்பந்தமான ஒரு புத்தக வெளியீட்டு விழா அப்படின்றது நடக்குது. அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்த மோகன் பகவத் பேசின விஷயம் அப்படின்றது தான் மறுபடியும் இந்த சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிங்லே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே நகைச்சுவையான ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு 75 வயசு ஆயிடுச்சு, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சால்வை போத்தி மரியாதை தர்றாங்க அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு 75 வயசு ஆயிடுச்சு, ஸோ நீங்கள் வந்துட்டு ஒதுக்கிட்டு எங்களுக்கு வழிவிடுங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்லுவாங்க. அதனால நீங்களே உங்களுக்கு வயசு ஆயிருச்சு அப்படின்னா பதவியிலேருந்து விலகிட்டு அடுத்த ஜென்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அதை விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை தூக்கி போட்டிருந்தாரு. ஸோ அப்படி அவர் சொன்ன கருத்து தான் இன்னைக்கு மறுபடியும் சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மோடிக்கு மட்டும் கிடையாது, மோகன் பகவத் இருக்கார் இல்லையா, அவருக்குமே வர செப்டம்பர் 11ஓட 75 வயசு அப்படின்றது முடியுது. எஸ், எக்ஸாக்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோடியும் மோகன் பகவத்தும் இருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 6 நாள் டிஃபரன்ஸ்ல தான் பிறக்கிறாங்க. 2 பேருமே 1950 தான் வந்துட்டு பிறந்திருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்படி மோகன் பகவத் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ் மோடியினுடைய ஓய்வு அப்படின்றத விரும்புதா அப்படின்னு சொல்லியும் ஒரு கொஷின் மார்க்கை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸோட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருந்த பாஜக தலைவர்கள் வந்துட்டு ஒருங்கிணைஞ்சு போன மாதிரி மோடி எல்லா விஷயத்துலையுமே ஒருங்கிணைஞ்சு போறது கிடையாது. ஒரு சில மனக்கசப்புகள், ஒரு சில எப்படி சொல்றது, ஒரு சங்கட்டங்கள் அப்படின்றது மோடி கூட தொடர்ந்து ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட ஆட்சி நிர்வாகம் அப்படின்றது சரியா இருக்கு அப்படின்றதுனால தான், அதுல எந்த குழப்பத்தையும் கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால தான் இத்தனை வருஷம் ஆர்எஸ்எஸ் வந்துட்டு அமைதியான அந்த நடைமுறை அப்படின்றத கடைபிடிச்சாங்க. பட் 75 வயசு ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் மோடியை கட்டாய ஓய்வுக்கு வலியுறுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னொரு தரப்பு பாஜகவை பொறுத்த வரைக்குமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோடி இன்னுமே ஆக்டிவா இருக்காரு. ஸோ இந்த விதிக்கு வந்துட்டு அவர் கண்டிப்பா விதிவிலக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் 75 வயசுல பார்த்தோம் அப்படின்னா அன்ஆக்டிவ் ஆயிட்டாங்க, கட்சிக்காக உழைக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடல் சோர்வு அப்படின்றது அவங்களுக்கு இருந்துச்சு. பட் மோடி இன்னுமே பிரிஸ்கான ஒரு தலைவராக தான் உலக நாடுகளால பார்க்கப்படுறாரு. அதனால இப்போதைக்கு அவருக்கு ஓய்வு அப்படின்றது தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மோகன் பகவத் இந்த விஷயத்த பேசியிருக்கிறதுனால மோடிக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்குமே செப்டம்பர் 11 இருக்கு இல்லையா,
செப்டம்பர் 11 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்குமே 75 வயசு ஆயிருச்சு. ஸோ பிங்க்லே சொன்ன மாதிரி 75 வயசு ஆயிருச்சு அப்படின்றதுனால நீங்கள் அந்த கட்சியினுடைய பதவி இருக்கு இல்லையா, ஆர்எஸ்எஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த அமைப்பினுடைய தலைவர் பதவி அப்படின்றதுல ஒதுங்கிக்கிட்டு அடுத்து வரக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி மோகன் பகவத்தையும் பார்த்தோம் அப்படின்னா சோஷியல் மீடியாஸில் டேக் பண்ணி கொஸ்டின்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆக மொத்தத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் இருக்கு இல்லையா, இந்த விஷயத்த மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். மோகன் பகவத் இருந்தாலும் சரி, இல்ல பிரதமர் மோடியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே வந்துட்டு நாட்டுக்காக உழைச்சது போதும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு திரும்புறதுக்கான நேரம் அப்படின்றது வந்துருச்சு. ரெண்டு பேரும் இந்த செப்டம்பர் மந்த் இருக்கு இல்லையா, அதுல பர்த்டேவை கொண்டாடிட்டு நீங்களே வந்துட்டு ஓய்வு வாங்குறது அப்படின்றதான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் இப்படிப்பட்ட பரபரப்புக்கு மத்தியிலையும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக இருக்காங்க இல்லையா, இந்த விஷயத்துல எந்த அவசரமான விஷயமும் பேசிட வேணாம், எப்போ என்ன மாதிரியான ட்ரிகர் அப்படின்றது பண்ணாலும் கூட இது பத்தி இந்த இஷ்யூஸ் பத்தி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ட்ரோல் பண்ணாலும் கூட பெரிய அளவில் விமர்சனம் அப்படின்றத எதிர்த்து வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா நம்ம வந்துட்டு ரிட்டையர்மெண்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். ஸோ நம்ம வாயை கொடுக்கறதுக்காக வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்றத கண்டிப்பாக எதிர்கட்சி பண்ணுவாங்க. இதை வந்துட்டு நம்ம பெரிய சர்ச்சையாக மாற்றாம அமைதியாக கடந்து போகிறது தான் எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தானே இருக்கணும். அவங்க வந்துட்டு பார்த்தோம்னா அன்னைக்கு அன்ஆக்டிவாக இருந்தாங்க, இவர் ஆக்டிவாக இருக்காரு அப்படின்றதுக்காக ரூல்ஸை மாற்றிட முடியுமா அப்படின்னு ஒரு சாரர் கொஸ்டின் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாஜக ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவருக்கு என்னங்க குறைச்சல், இன்னுமே நல்லா தானே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, நல்லா ஆட்சி பண்ணல அப்படின்னா வந்துட்டு பாஜக மேலிடமே அவரை வந்துட்டு தூக்கியிருப்பாங்க. இந்தியாவுடைய முகமாக பாஜகவினுடைய முகமாக மூல முடுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது மோடிஜி மட்டும்தான். ஸோ அவர் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிரந்தர நம்ம பிரதமராகவே இருப்பார். அவர் இருக்கிற வரைக்கும் இந்தியாவுடைய பிரதமராக பாஜகவுடைய பிரதம வேட்பாளராக அவர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மற்ற தலைவர்கள் மாதிரியே பிரதமர் மோடி இருக்கார் இல்லையா, அவரும் 75 வயசில் ரிட்டையர்மெண்ட் ஆகணுமா, இல்லை அவர் தொடர்ந்து பிரதமராக இருக்கிறதே நாட்டுக்கு நல்லதா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.